ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளா எப்படி ஒரு ரெட் வெல்வெட் கேக் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி, டெக்கரேட் பண்றதும் ரொம்பவே ஈஸி. இந்த சூப்பர் ஈஸியான ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையே வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேக் டின்னை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். கேக் டின்னை இது வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணிடுங்க ஆயில் போட்டு. நான் வந்து இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்க போகிறோம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு வந்துட்டு டஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு ஒயிட் ஷீட் இருந்ததுன்னா, தின்னான ஒயிட் ஷீட், உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் நோட்டில் இருக்கும்ல அந்த ஒயிட் ஷீட்டை வந்து பிளெயின் ஒயிட் ஷீட், அதில் வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பட்டர் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுவும் பட்டர் பேப்பர் மாதிரியே தான் ஆக்ட் பண்ணும். இதுக்கு மேலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இந்த பவுலில் ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கிறேன் இதில். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் கூட சேர்த்திக்கலாம். இது வந்து பொடி பண்ண சர்க்கரை, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சர்க்கரை தான், பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்திடுங்க. இது கூட காய்ச்சி ஆறின பால், இது 1 கப் அளவுக்கு பால், அதையும் இதில் சேர்த்திடலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது இந்த பால். சில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சிடணும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்துட்டு மைதா மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளந்துக்கோங்க. மைதா வந்துட்டு 1/4 கப். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்த போகிறேன். இது 1 டீஸ்பூன் ப்ளஸ் இன்னொரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இதை நான் சளிச்சு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இது பாருங்க, நல்லா சளிச்சிட்டேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வெட் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இதுக்குள்ள இந்த மைதா மாவை நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இந்த மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் மிக்ஸை இப்போ இதுக்குள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டராக வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்க. 2 சைடும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வந்து கரெக்டாக இதாகாது. ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி எல்லாம் இல்லாமல். இதில் நம்ம வந்துட்டு ரெட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ரெட் வெல்வெட் கேக் செய்ய போகிறோம். அதனால இல்லை, ரெட் கலர் ஃபுட் கலர் பவுடர், ஃபுட் கலர் இது நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ரெட் கலர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கமும் ஈவனாக கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இந்த பேட்டரை நம்ம இந்த கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி கேக் டின்னை இப்படி 2 தடவை டேப் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும். இப்போ நான் ஒரு பேனை வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக இது வந்துட்டு சூடாயிட்டு இருக்குது இந்த பேனை. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிளேட் மேலே நம்ம கேக் பேட்டர் வச்சுருக்கோம், அந்த கேக் டின்னை வச்சிடலாம். இப்போ இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹோலை வந்துட்டு நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அடைச்சிட்டேன். இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. பட்டர் பேப்பரோ இல்லைன்னா அலுமினியம் ஃபைலோ ஏதாவது வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போனா உங்களுக்கு கேக் ஈவனாக வேகும். அதுக்காக இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வேகலைன்னா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ நம்மளோட கேக் வந்துட்டு வெந்திருக்கோம். நான் 30 மினிட்ஸில் பார்க்கலான்னு சொன்னேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வேகாம வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருக்கேன் நான். இப்போ மொத்தமாக 40 மினிட்ஸ் விட்டுருக்கோம். இந்த டைம் வந்துட்டு உங்களோட ஹீட்டு, அப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் எல்லாத்துக்கும் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும்.
நீங்கள் செக் பண்ணிட்டு வேகலைன்னா திருப்பி ஒரு 5 to 10 minutes எச்சா வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட கேக்கை. இப்போ நான் செக் பண்ணிட்டேன், நம்மளோட கேக் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நீங்கள் சென்டரில் வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சென்டரில் தான் கடைசியாக வேகும். சென்டரில் வந்துட்டு நல்லா ஒன்றும் கத்தி வந்துட்டு நீட்டாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளோட கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்மளோட கேக் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஓரத்தை வந்துட்டு லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நம்ம இதை டர்ன் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் போட்டுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஒட்டாமல். இப்போ இதை எடுத்துடலாம். ஆனால் இந்த மேல் லேயரை நம்ம கட் பண்ணிடலாம். அன்ஈவனாக இருக்குல்ல, அதனால இது வந்து வேஸ்ட் ஆக போகிறதுல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா இதை நம்ம உதுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க. கையில் இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 3 ஒரே சைஸில் இருக்க பவுல்ஸ் வந்து இந்த மாதிரி கமுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா நமக்கு ரொட்டேட்டிங் டேபிள் மாதிரி இது யூஸ் பண்ணாதுக்காக. இதுக்கு மேலே நம்ம இந்த கேக் வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த சுகர் சிரப் போட்டு நம்ம வந்துட்டு இந்த கேக்கை மாய்ஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சுகர் சிரப்பை வந்துட்டு நம்ம இந்த கேக் மேலே ஊற்றி மாய்ஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேக் எந்த அளவுக்கு மாய்ஸ்டாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் சிரப் போட்டுக்கோங்க இதில். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து விப்டு க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நம்மளோட ஹோம் மேட் விப்டு க்ரீம். இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ இதை வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. க்ரீமை வந்துட்டு சைட்ஸ்லேயும் நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஸ்பேட்டரில் வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் ரிச்சாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த கேக்கை பாதியாக கட் பண்ணி நடுவில் ஒரு லேயர்லையும் நீங்கள் க்ரீம் போடலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான் காட்டுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இந்த கேக் க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த க்ரம்பிளில் வந்துட்டு இது மேலே அப்படியே தூவி விட போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட டெக்கரேஷன். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல நம்ம. இப்போ இது மேலே லைட்டாக தூவிடுங்க. இதுவே சூப்பராக ஒரு வெல்வெட் தூவின மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, இந்த சைட்ஸ்லையும் இப்படியே வந்துட்டு இப்போ இது மாதிரி எல்லா பக்கமும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நம்மளோட சிம்பிளான டெக்கரேஷன் பண்ண கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இது கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட கேக். நம்மளோட பியூட்டிஃபுல்லான ரெட் வெல்வெட் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.